இப்போ நாங்க மந்திராலயத்தில் பிருந்தாவனம் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை தான் தரிசிக்க வந்திருக்கோம். மந்திராலயத்துக்கு எப்படி போறது, எங்க ஸ்டே பண்றது, ராகவேந்திரருடைய ஹிஸ்டரி என்ன, அவர் எப்படி வழிபடுறது, இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ராகவேந்திரரை தரிசிக்க போலாமா? राघवेन्द्राय सत्य धर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. நம்ம மனித வாழ்க்கைனாலே பிரச்சனை தாங்க. சிலருக்கு சின்ன பிரச்சனை, சிலருக்கு பெரிய பிரச்சனை. இதுல இன்னும் சிலருக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும். லைஃப் இப்படியே போயிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம வாழ்க்கையில மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு தற்காலத்துல தெய்வங்களையும் மகான்களையும் வணங்குறது ரொம்ப அவசியங்க. அதுலயும் குரு ஸ்ரீ ராகவேந்திரரை மனசார வணங்குறதன் மூலமா அவர் நம்முடைய விருப்பங்களையும் நியாயமான தேவைகளையும் பூர்த்தி செய்வாருங்கிறது நம்பிக்கை. அதுக்காக 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கோயிலுக்கா போகணும்? அதுக்கு பேசாம நம்ம தெருமுக்குல இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கே போலாம் தான். பொதுவா கோயில்களுக்கு போனா அங்க இருக்கிற சாமி சிலைகளை வணங்கிதான் நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்ற சொல்வோம். ஆனா இங்க ஸ்ரீ ராகவேந்திரரை அவர் கண்ணெதிரே நின்னு வேண்டி வழிபடும் பாக்கியம் மந்திராலயத்துக்கு நேர்ல வந்தா மட்டும்தான் கிடைக்கும். அவரு இங்கதான் இருக்கிறாரு. மேற்கொண்டு இன்னும் 350 வருஷத்துக்கு இங்கதான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்புற மாதிரி இல்லையே. அவர் தான் 1671 ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. நான் சொன்னா எங்க நம்ப போறீங்க? பொதுவா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவீங்கல்ல, ஒரு வெள்ளைக்காரரே ப்ரூஃபோட கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. சொன்னது ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. 1800 காலகட்டத்துல நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தப்போ இந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கு கவர்னர் ஜெனரலா இருந்த சர் தாமஸ் முன்ரோ வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இத சொல்லாம கெசட்லயே வெளியிட்டு இருக்கிறாரு. விஷயம் என்னன்னா, வரி விதிப்பு அப்படிங்கிற பேர்ல இந்த இடத்தை கைப்பற்ற வந்த சர் தாமஸ் முன்ரோ கிட்ட ராகவேந்திர சுவாமிகளே ஜீவ சமாதியிலிருந்து நேரடியா அவருக்கு புரியும்படி பேசி முன்ரோ மனசுல இருந்த அந்த எண்ணத்தையும் நீக்கி அவர் மூலமாகவே இந்த மடத்துக்கு நன்கொடையும் வழங்க செஞ்சிருக்கிறாராம். ஸ்ரீ ராகவேந்திர ஜீவ சமாதி அடைஞ்சது 1671. ஆனா அவர் முன்ரோ கிட்ட பேசினது 1801. அட ஆமா, ஆச்சரியமா இருக்க. வா, நம்மளும் அவரை நேர்ல போய் தரிசிப்போம். நாங்க மந்திராலயம் போறதுக்காக சென்னை சென்ட்ரல்ல இருந்து மதியம் 1:15 கிளம்புற மும்பை CSMT சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருந்தோம். அதுக்காக நாங்க சென்னை சென்ட்ரலுக்குலாம் போய் ட்ரெயின் ஏற போறது இல்லைங்க. எங்களுக்கு நியர்பை ஸ்டேஷன் திருவள்ளூர். ஸோ நாங்க திருவள்ளூர் வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறமேட்டா நாங்க புக் பண்ணியிருந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் டிராவல் பண்ண போறோமே. இதோ எங்களுக்கான லோக்கல் ட்ரெயினும் வந்தாச்சு. நாங்க இப்ப அதுல ஏறி திருவள்ளூர் போய் இறங்க போறோம். வாங்க போலாமா? ஒரு வழியா ட்ரெயின் ஏறியாச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு போற எல்லா ட்ரெயினுமே இந்த மந்திராலயம் வழியா தான் போகுமே. நாங்க ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணி சுத்தி பார்த்துட்டு வரலாங்கிறதுனாலதான் மதியம் ட்ரெயின்ல ஏறணுமே. இதுவே சேம் டேல சுத்தி பார்த்து ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்னொரு பிளானும் இருக்குது. அது வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கோம். ஆரம்பத்துல நாங்களும் ஒன் டே ட்ரிப்ல தான் போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த மந்திராலயம் தேவஸ்தானத்தோட ரூம் ரெண்ட் வெறும் 200 ரூபாய் தான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் எதுக்கு அவசர கதையில போயிட்டு வரணும், பொறுமையா தங்கி சுத்தி பார்த்து வழிபட்டு வரலான்னு எங்க பிளானை மாத்திக்கிட்டோம். சுமார் 9 மணி நேரம் டிராவல்ல மந்திராலயம் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். நாங்க வந்த ட்ரெயின் வேற 1 hour லேட்டு. டைம் சுமார் 11:15 ஆகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயில் போறதுக்கு சுமார் 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. பாஷை தெரியாத ஊரு,
டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் எந்த அளவுக்கு இங்க கிடைக்கும் என்னன்னு ஒண்ணுமே தெரியலங்க. சரி வெளியில போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இந்த மந்த்ராலம் ரயில்வே ஸ்டேஷன்ல 24 மணி நேரமும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து ஷேர் ஆட்டோ. இதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அதே மாதிரி டெம்போ ட்ராவலர், வேனு இது எல்லாமே கிடைக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் பற்றி எந்த பயமும் தேவையில்லை. ரயில்வே ஸ்டேஷன் டு மந்த்ராலயம் ஆட்டோ டிரைவரும் ஒரு ஆள் 50 ரூபா, 2 பேரும் ஒரு ஆட்டோ. ஓகே ஓகே 24 ஹவர்ஸ் இங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கா? 24 ஹவர்ஸ் இருக்கு சார். பன்ஸு, காசு, டிடி எல்லாம் நம்மள ஆட்டோ. கும்பு இருட்டு தான், ஒன்றும் கிடையாது. சுமார் அரை மணி நேரம் ஒரு த்ரில்லிங்கான டிராவல்ல நாங்க மந்த்ராலயம் ரீச் ஆயிட்டோம். டைம் கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சுங்க. அட் லாஸ்ட் நாங்கள் மந்த்ராலயம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோ கரெக்டாக இந்த ஆர்ச் கிட்ட தான் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணி இந்த ரூமுக்கு தான் இப்போ அடுத்தது போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த மந்த்ராலயத்தை பொறுத்த வரைக்கும் லேட் நைட்ல வந்து ரீச் ஆகுறோமோ அப்படின்னு பயப்படவே வேண்டாங்க. இங்க உங்களை சுத்தி 24 மணி நேரமும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல நாங்க பிரைவேட் ரூம்னோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணும்போது ரொம்பவே குறைவாதாங்க காட்டுச்சு. பட் நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஒரு தெருவுலயே ஏகப்பட்ட ரூம்ஸ் அவைலபிள்ல இருக்குது. அதுவும் 800 ரூபாயில இருந்தே கிடைக்குது. நாங்க நடந்து போற வழியில கூட ரூம்ஸ் ஏதாவது ரெண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு எங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. நாங்க ஆட்டோல வந்து இறங்கின ஜங்ஷன்ல இருக்கிற ஆர்ச் வழியா சுமார் 100 மீட்டர் நடந்து இந்த கோயிலோடைய மெயின் ஆர்ச்சுக்கு ரீச் ஆயிட்டோம். எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் கொண்டிருக்கும் இடம். இந்த மந்த்ராலயத்தை சுத்தி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதையும் தாண்டி இங்க நூற்றுக்கணக்கான மக்கள் இதே கோவில் என்ட்ரன்ஸ்லயே நைட் ஸ்டேவும் பண்றதை நாங்களால பார்க்க முடிஞ்சது. இந்த கிரவுண்ட்லயே அங்கங்க நிறைய டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எங்களுக்கு இங்க பெரிய குழப்பமே நாங்க புக் பண்ணிருந்த கோயில் மடத்தோட ரூம் எங்க இருக்குங்கிறது தான். கூகுள் மேப்ல ஒரு வழி காட்டுது, ஆனா இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் இன்னொரு வழி காட்டுறாங்க. நாங்க ஆல்ரெடி போயிட்டு வந்த நிறைய கோயில்களோட தேவஸ்தான ரூம் கோவிலுக்கு பக்கத்து பில்டிங்காக தான் இருந்தது. அந்த நம்பிக்கையில் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக இங்கே சுஜேந்திர கெஸ்ட் ஹவுஸ், சுமதீர மந்த்ரா, சுதேந்திர மந்த்ரா, வியாச மந்த்ரா, விஜயேந்திர மந்த்ரா இப்படி ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இதில் நாங்கள் புக் பண்ணின வியாச மந்திர் தான் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பில்டிங். ஆனால் இங்கே செக்இன் ஆகிறதுக்கான ரிசப்ஷன் எங்கே இருக்குன்றதான் தேடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ், அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்ற பேரில் தனியாக ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே இருக்கிற கோவில் மடத்தோட ரூம் எல்லாத்துக்குமே அங்கே போய் தான் செக்இன் ப்ரொசீஜர் பண்ணுமா. இது தெரியாமல் வைசியா மந்திரியே சுற்றி வந்து டைம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம். ஒரு வழியாக இந்த டீட்டெயிலாம் விசாரித்து அங்கே போய் செக்இன் ப்ரொசீஜரை முடிச்சுட்டு எங்கள் ரூம்ஸ்க்கான கீஸே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். செக்இன் ப்ரொசீஜர் சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. நம்ம புக்கிங் பண்ண வவுச்சரை காட்டணும், கூடவே 500 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்ட வேண்டியது இருக்கும். இந்த 500 ரூபாய் நம்ம செக் அவுட் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். நாங்க புக் பண்ணி இந்த ரூம் ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு மணி 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நாங்க எங்களோட ரூமுக்கு தான் போக போறோமே. இதுதான் கோவில், பின்னாடி தெரியறது தான் நாங்க புக் பண்ணிருக்கிற ரூம். வாங்க போலாமா? அட்வான்ஸ் நாங்க செம்ம தூக்க கலக்கத்துல தான் இருக்கிறோமே. திரும்ப எங்க சுத்தல்ல விட்டுருவாங்களோன்னு நினைச்சோம். ஏன்னா இங்க நிறைய கோவில் மடத்தோட ரூமே நிறைய இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகுமே. ஆக்சுவலா ரிசப்ஷன்லாம் கேட்டோம். ஸோ இப்பயே பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ரொம்ப தூரம் நடக்க வேண்டான்ட்டு. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரூம்குள்ள போலாம். டைம் இப்போ 2 மணி ஆகுது. நாங்க புக் பண்ணியிருந்த வைஷ்ய மந்திருக்கும் வந்தாச்சுங்க. பொதுவா ஹோட்டலுடைய செக்இன் அண்ட் செக் அவுட் டைம் மதியம் 12 மணியா தானே இருக்கும். ஆனா இந்த மடத்தோடைய ரூம்ஸ்க்கு மட்டும் நம்ம டைம் ஸ்லாட் பண்ணி புக் பண்ண முடியும். புரியும்படி சொல்லணும்னா நாங்க இந்த ரூமை நைட்டு 10 மணி டைம் ஸ்லாட்ல புக் பண்ணியிருந்தோம். 23 மணி நேரம் கணக்கு பண்ணி மறுநாள் நைட்டு 9 மணி வரைக்கும் நாங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மடத்தோடைய ரூம்ஸ் புக் பண்றதுக்கு
srsmata.org இந்த வெப்சைட்ல போயிட்டு ரூம் புக்கிங் பேஜ்ல போய் ரொம்பவே சுலபமா புக் பண்ணிக்கலாம். பட் நோட் பண்ணிக்கோங்க, ரூம் புக்கிங்ஸ் அவைலபிள் பொறுத்து அதிகபட்சம் 30 நாளைக்குள்ள மட்டும்தான் புக் பண்ண முடியுமே. நாங்க மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். ஸோ 3 பேர் தங்குற மாதிரியான ரூம் தான் புக் பண்ணியிருந்தோமே. நாங்க புக் பண்ணியிருந்த இந்த வியாச மந்திர்ல ரூம்ஸ் 2 பெட்ரூமோட ரொம்ப ஸ்பேசியஸா அட்டாச் பாத்ரூம்லாம் வச்சு கிளீன் அண்ட் நீட்டா இருந்ததுங்க. டிராவல் டயர்ட்ல இருந்ததால ரூம்குள்ளார போனதும் எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். இந்த கோயில்ல ஏர்லி மார்னிங் 4 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் தரிசனத்துக்காக அலோ பண்றாங்க. இன்பிட்வீன்ல மதியம் 2ல இருந்து 4 மணி வரைக்கும் யாரையுமே தரிசனத்துக்கு அலோ பண்றது இல்ல. அதே மாதிரி இந்த பிருந்தாவனத்துல நடக்கிற எல்லா பூஜைகளையுமே நம்ம லைவா பாக்குறதுக்காக LED ஸ்கிரீன் வசதியுமே பண்ணி வச்சிருக்காங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. நாங்களும் 4 மணி தரிசனத்துக்கு தான் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா ரொம்ப லேட் நைட்ல வந்து செக்இன் ஆனதால நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா தாங்க கிளம்பணுமே. குட் மார்னிங். நாங்க ரெடி ஆயாச்சு. டைம் சரியா 8 மணி ஆகுதுங்க. நாங்க நைட்டு இந்த வியாச மந்திர்ல தான் ஸ்டே பண்ணிருந்தோமே. இந்த கோயிலுடைய வழிபடுற முறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம துங்கபத்ரா நதியில போய் நீராடணும். வாங்க போலாமா? இந்த துங்கபத்ரா நதி கோயிலுக்கு பேக் சைட்ல ஜஸ்ட் 200 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. போற வழி ஃபுல்லாவே நிறைய கடைகள், ஹோட்டல்ஸ், பப்ளிக் டாய்லெட் இப்படி எல்லா வசதியுமே இருக்குதுங்க. நதியோட என்ட்ரன்ஸ்ல இந்த அம்மன் சிலை தான் நம்மள வரவேற்கும். அம்மனை வணங்கிட்டு நாங்க நதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். இங்க இருக்கிற மக்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை குருராயர்னு தான் அன்பா அழைக்கிறாங்க. நாங்களும் இந்த இடத்துல இருந்தே ராகவேந்திர சுவாமிகளை குருராயர்னே சொல்றோம். எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறது தான் துங்கபத்ரா நதி. ஆக்சுவலா இந்த நதிக்கரையில நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் குருராயரை தரிசிக்க போகணும். இதுதான் ஐதீகமே. பட் நாங்க ஆல்ரெடி ரெடியாகி வந்ததால இங்க குளிக்கலாம் இல்லைங்க. ஜஸ்ட் எங்க தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு அடுத்துதான் நாங்க மாஞ்சாலம்மனை தரிசிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த நதியில தண்ணி எல்லாம் ரொம்ப சுத்தமா தான் இருக்குது. பட் இங்க வர பக்தர்கள் தான் இந்த பிளேஸ ரொம்ப அசுத்தமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க குளிச்சுட்டு துணி மாத்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ்னு எதுவுமே இல்லைங்க. இத உங்ககிட்ட சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. பட் நாங்க பார்த்து மனசு வருத்தம் அடைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆத்துல குளிக்கிற லேடிஸ் இங்க சேஞ்சிங் ரூம் இல்லாததால ஓபன் ஸ்பேஸ்லயே ஒரு சாரிய 4 கார்னர்ல பிடிக்க வச்சு அதுக்குள்ளார போய் சிரமப்பட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத பார்க்கும்போது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருந்துச்சு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போற கோவில் இந்த ஆத்து பக்கத்துல ட்ரெஸ் சேஞ்சிங் ஃபெசிலிட்டியும் அமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த துங்கபத்ரா நதி தான் 2 மாநிலங்களை பிரிக்கிற எல்லையா இருக்குது. நாங்க நிக்கிற இந்த பக்கம் ஆந்திரா, அந்த பக்கம் கர்நாடகா. இந்த நதியிலேயே சின்ன சின்னதா 2 கோவில் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கோயிலான கங்கை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். இங்க ஒரு 5 நிமிஷத்துலயே சாமியை கும்பிட்டுட்டு அடுத்ததா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். இங்கேயும் 5 மினிட்ஸ்ல சாமி கும்பிட்டுட்டு இந்த கடத்தெரு ஓரமா வே டு கல்யாண கட்டா அப்படின்னு ஒரு போர்டை பார்த்தோம். ஒருவேளை கல்யாணம் பண்ற இடமா இருக்குமோ அப்படின்னு டவுட்ல போய் தாங்க உள்ள பார்த்தோம். ஆனா இது மொட்டை அடிக்கிற இடம். இங்க வரும் பக்தர்கள் ராகவேந்திரர் கிட்ட வேண்டிக்கிட்டு முடி காணிக்கையும் செலுத்துறாங்கன்னு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. அங்கிருந்து கோயிலுக்கு போற வழியில ஒரு டிஃபன் கடையில எங்களோட பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சுட்டு கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். சரி, நம்ம வழிபடும் முறையில ஃபர்ஸ்ட் துங்கபத்ரா நதியில நீராடிட்டோம். நம்ம இங்க நீராடினோம். எங்க கை காலெல்லாம் கழுவிட்டு தலையில தண்ணி தெளிச்சிட்டாலே குளிச்சதாதான் கணக்கு. 2வதா நம்ம மாஞ்சாலம்மன் கோவிலுக்கு போய் தரிசிக்கணும். இதுதான் மாஞ்சாலம்மன் சந்நிதி. இந்த அம்மன் தான் இந்த ஊருடைய காவல் தெய்வம். ஆக்சுவலா இந்த ஊருடைய பழைய பேரு மாஞ்சாலைன்னு சொல்லப்படுது. குருராயர் ஜீவ சமாதி அடைய போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாஞ்சாலம்மன் குருராயர் முன் நேரில் தோன்றி, நீங்க இங்க ஜீவ சமாதி அடைஞ்சீங்கன்னா
தேடி வரும் பக்தர்கள் என்ன மறந்துட்டு உங்களை மட்டும் வழிபட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்களாம். அதுக்கு குருராயரோ, என்ன காண வரும் பக்தர்கள் முதல்ல உங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாராம். அவர் வாக்கிற்கு இணங்க குருராயரை காண வரும் பக்தர்கள் முதல்ல மாஞ்சாலம்மனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற ராகவேந்திரரை வணங்குறதுக்கு போறாங்க. வாங்க நம்மளும் முதல்ல மாஞ்சாலம்மனை வணங்க போகலாமா? சாமியை திருப்தியா கும்பிட்டுட்டு அடுத்ததா நாங்க ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் கொண்டிருக்கும் இடத்துக்கு போயிருந்தோம். இப்ப நீங்க பாக்குறது இதோட என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள இருக்கிற ஜீவ சமாதியில தான் சுமார் 350 வருஷமா குருராயர் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். மொத்தமா 700 வருஷம் இங்கிருந்து அருள் பாலிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுக்குள்ள போறதுக்கு ட்ரெஸ் கோட் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்பல்சரி. ஜென்ட்ஸ் ஷர்ட் போடக்கூடாது. லேடிஸ் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ல இருந்தா மட்டும்தான் அலோ பண்றாங்க. உள்ள போனும் அலோ பண்றாங்க. பட் பிருந்தாவனம் இருக்கிற இடத்துல மட்டும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அலோ பண்றதில்ல. ரீசெண்டா மந்த்ராலயம் வாருங்கள் மனதிற்கு மருத்துவம் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு சாங் கேட்டங்க. இதுல வர ஒரு வரி என்னை ரொம்பவே யோசிக்க வச்சிடுச்சு. அது என்னன்னா, ஸ்ரீ ராகவேந்திரர் பூமிக்கு வந்து புவனகிரியிலே பூத்து நின்றார். இதுல யோசிக்க என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா நான் பிறந்து வளர்ந்த ஊரு புவனகிரி தான். அங்கேயும் சின்னதா ஒரு ராகவேந்திரர் கோயில் இருக்கதான் செய்யுது. ஆனா குறிப்பிட்டு புவனகிரியை இந்த பாட்டுல வச்சதுக்கு காரணம் என்னன்னு கூகுள்ல அலசும் போதுதான் தெரிஞ்சது, ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரிச்ச அதே மண்ணுல தான் நானும் பிறந்திருக்கேன்னு. சூப்பர்ல. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எக்ஸாம் போகும்போது அந்த கோயிலுக்கு நிறைய முறை போயிருக்கோம். ஆனா அந்த சின்ன கோயிலுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குங்கிறதையும் அந்த மண்ணில தான் நானும் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்ரீ ராகவேந்திரருடைய இயற்பெயர் வேங்கடநாதன். இவர் தன்னுடைய முன் ஜென்மத்துல பக்த பிரகலாதனா பிறந்தார்னு நம்பப்படுது. இவரு 1595ஆம் ஆண்டு பிறந்தாரு. சின்ன வயசுலயே தாய் தந்தை இழந்த இவர் பிறந்தது புவனகிரியா இருந்தாலும் வளர்ந்தது தன்னுடைய சகோதரர் வீடான கும்பகோணத்துல. வேதங்களை நன்கு கற்று தேர்ந்த வேங்கடநாதர் வீணை வாசிக்கிறதுலயும் வல்லவர். இவருடைய ஞானத்தை பார்த்து வியந்த இவருடைய சகோதரியின் கணவர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் இவரை கும்பகோணத்துல இருக்கிற ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் சீடனா சேர்த்து விடுறாங்க. இவருடைய அறிவாற்றலை கண்டு வியந்த சுதீந்திர தீர்த்தர் வேங்கடநாதரை தன்னுடைய ஆன்மீக வாரிசாக்களான்னு முடிவு செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில தான் வேங்கடநாதருக்கு சரஸ்வதி என்ற பெண்ணோட திருமணமும் முடிந்து ஒரு மகனும் பிறக்கிறாங்க. வேங்கடநாதர் சிறந்த ஆசிரியராகவும் அறிஞராகவும் ஜொலித்த போதிலும் கல்விக்காக பணம் வாங்குறது பாவச் செயல்னு நினைச்சதால மாணவர்கள் கிட்ட பணம் எதுவுமே பெறலையாம். இதனால அவர் குடும்பமே கடுமையான வறுமைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய குருவான சுதீந்திர தீர்த்தர் கிட்ட உதவி கேட்டு தஞ்சம் வேண்டி சென்றாராம். அந்த சமயத்துல வயோதிகத்தால நோய்வாய்ப்பட்டிருந்த சுதீந்திர தீர்த்தர் வேங்கடநாதரை தனக்கு அப்புறம் ஆன்மீக பணியை செய்ய துறவரம் பூண்டு மடாதிபதியா பதவியேற்றுக் கொள்ளும்படி வற்புறுத்தினாராம். முதல்ல மறுத்தாலும் பின்பு கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியே நேரில் தோன்றி கூறியதால வேறு வழியே இல்லாம சம்மதிக்கிறாரு. 1621ஆம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட மன்னன் ரகுநாதனுடைய அரண்மனையில தான் வேங்கடநாதருக்கு மத்வ மடாதிபதியாக பட்டாபிஷேகம் நடைபெற்று அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற புதிய பெயரும் வழங்கப்பட்டதாம். தன்னுடைய கணவர் சந்நியாசம் பெற்றதை ஏத்துக்க முடியாத ராகவேந்திரரின் மனைவி கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டு பின்பு ராகவேந்திரருடைய அருளாலேயே முக்தியும் அடைகிறாங்க. மடாதிபதியா பதவியேற்றதுக்கு பிறகு குரு ஸ்ரீ ராகவேந்திரர் பல ஊர்களுக்கு சென்று ஆன்மீக பணியை மேற்கொண்டதோடு மட்டும் இல்லாம பல அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா இறந்த குழந்தைய உயிர் பெற செய்தது, பஞ்சத்துல சிக்கின தஞ்சை மண்ணில் மழை பொழிய வைத்தது, பக்தர்களின் நோயை போக்கியது, கல்வி அறிவே இல்லாத மாடு மேய்ப்பவரான வெங்கண்ணாவை அறிவாளியாக்கி ஆதோனியின் திவானாக்கியது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தன் மதம் சார்ந்தவர்களுக்கு முன் மட்டும் இல்லாம பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னும் பல அற்புதங்களை செய்து காட்டியிருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா ஒரு முறை ஆதோனி பகுதியை ஆண்ட நவாப் சித்தி மசூத் கான் குரு ராகவேந்திரருடைய சக்தியை சோதிக்க விரும்பி வெள்ளி தட்டுல இறைச்சி துண்டுகளை வச்சு அதை பட்டு துணியால மூடி குரு ராகவேந்திரரை இதை ஏற்றுக்கொள்ளும்படி கொடுத்தாராம். நவாப் கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட குருராயர் தன் கமண்டலத்துல இருந்த நீரை வெள்ளி தட்டின் மீது தெளித்து
பட்டு துணியை எடுக்க சொன்னாராம். தட்டில் இருந்த இறைச்சி துண்டுகளுக்கு பதிலா பூக்களும் பழங்களுமா நிறைந்திருந்ததாம். அதுக்கப்புறம் நவாப் தன்னுடைய தவற உணர்ந்து ராயர்கிட்ட மன்னிப்பு கேட்டு குருராயருக்கு முழு ஆதோனியையும் நன்கொடையா வழங்க தயாரா இருந்தாராம். ஆனால் குருராயரோ துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கிற வறண்ட பூமியான மாஞ்சால கிராமத்தை மட்டும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டாராம். அதற்கு நவாபும் சம்மதிச்சிருக்கிறாரு. அந்த இடம்தான் தற்போது உள்ள மந்த்ராலயம். தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்து காட்டிய குருராயர் 1671ஆம் ஆண்டு தன்னுடைய சீடர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில ஜீவசமாதி அடைந்தார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ராகவேந்திரரே தினமும் துங்கபத்ரா நதியில நீராடி மூலராமர், திக்விஜயராமர், ஜெயராமர் இவங்களுக்கு தன்னுடைய கைகளாலேயே பூஜை செய்யறதாவும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை அள்ளி கொடுத்து மன நிம்மதி அளிக்கிறாருன்னு இங்க ரெகுலரா வரவங்க நிறைய பேர் சொல்றத கேட்க முடிஞ்சது. இந்த கோவில்ல ஆஞ்சநேயருக்கு நேர் எதிரில தான் ராகவேந்திரருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அதை பார்த்து வணங்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்ட சிலிர்ப்ப வார்த்தைகளால விவரிக்கவே முடியலங்க. இந்த கோயில்ல விபூதி குங்குமம்னு எதுவுமே தர்றதில்ல. அதுக்கு பதிலா குடிக்க தீர்த்தமும் சிறிதளவு மஞ்சள் குங்குமம் கலந்த அரிசியும் தராங்க. இந்த அரிசிய இங்க வரும் பக்தர்கள் தலையில இட்டுக்கிறாங்க. நாங்க ஒரு 1 ஹவர்லயே இங்க திருப்தியா பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணி வணங்கிட்டு வெளியவும் வந்துட்டோம். நீங்க கேட்கலாம், கூட்டம் அதிகமா இருந்திருக்குமே, எப்படி இவ்வளவு சீக்கிரமா தரிசனம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு. கோயிலுடைய என்ட்ரி முதல் எக்ஸிட் வர ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா கேட் நம்பர் கொடுத்து சரியான திட்டமிடல் இருந்ததால தான் எங்களால ரொம்பவே சீக்கிரமா பிருந்தாவனத்தை தரிசிச்சுட்டு வெளியில வர முடிஞ்சது. இந்த கோயிலுடைய எக்ஸிட் பக்கத்திலேயே ஒரு பெரிய மியூசியம் இருக்குதுங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஆனா மொபைல் கேமராஸ்னு எதுவுமே அலோவ் பண்றது கிடையாது. இதுக்குள்ளர வைணவ மற்ற துறவிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க நிகழ்த்திய அதிசயங்கள் எல்லாத்தையுமே படங்கள் மற்றும் சிலைகள் மூலமா நமக்கு விளக்கி இருந்தாங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடங்க இது. சரி, டைம் 1 ஆயிடுச்சு. அன்னதானம் எங்க போறாங்கன்னு பாரு, சாப்பிட்டு கிளம்புவோம். அன்னதான கூடத்துக்கு போக நம்ம கேட் நம்பர் 25க்கு போகணும். இந்த இடம் என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்குங்க. டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 11 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அண்ட் நைட்டு 7:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான். அங்க போற வழியில ஏகப்பட்ட கடைகள், ஸ்லிப்பர் கவுண்டர், கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாமே இருக்குது. நாங்க போயிருந்த டைம் அன்னதான கூடத்துல பயங்கர கியூ. எங்களுக்கு இருந்த பசியில கியூல நிக்கிற அளவுக்கெல்லாம் பொறுமையே இல்லை. ஸோ வெளியில இருக்கிற ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். இங்க பிரசாதமா ஆரஞ்சு கலர்ல பர்ஃபி மாதிரி ஸ்வீட்ஸ் தராங்க. அதை நம்ம 30 ரூபாய் கொடுத்து பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். சரி, நம்மளுக்கு நைட்டு தான் ட்ரெயின். இப்போ மதியம் தான் ஆகுது. இங்க இந்த ஒரு கோயில் மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது கோயில்கள் சுத்தி பார்க்குற மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கா? இங்க ஃபேமஸான பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு. கூடவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஹிஸ்டரி தொடர்புடைய இடங்களும் இருக்குது. இதுக்கு பஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, பட் இந்த மந்த்ராலயம் ஆர்ச் வாசல்லையே நிறைய ஷேர் டாக்ஸி ஃபெசிலிட்டி இருக்குது. வாங்க போலாம். நாங்க அடுத்ததா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில், விக்ஷாலயா, இப்படி மொத்தமா 5 கோயில்களை பாக்கிறதுக்காக கிளம்பிட்டோங்க. இது வந்து ஒரு ஷேர் டாக்ஸி மாதிரி. இதுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபான்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ இது மூலயமா நாங்க எல்லா 5 கோயில்களையும் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் இந்த மந்த்ராலயம் வாசல்லே வந்து இறக்கி விடுறதா வேற பேசியிருக்கோம். இந்த 5 கோயில்கள்ல முதல்ல நம்ம பார்க்க வந்திருக்கிறது அபய ஆஞ்சநேயர் கோவிலுங்க. இது ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை. சுமார் 35 அடி உயரம் இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் சிலைய லேட்டஸ்டா தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். இந்த கோயில் மந்த்ராலயம் கோவில்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில சரியா 4வது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு 10 நிமிஷத்துலயே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததான் நாங்க இங்க இருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிக்ஷாலிங்கிற கிராமத்துல இருக்கிற அப்பண்ணாச்சாரியார் வீட்டுக்கு போகணும். ஆன் தி வேல இப்ப வீடியோல பாக்குற இந்த இடம் தான் துங்கபத்ரா நதியை கிராஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் பிரிட்ஜ். ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம ஆந்திரால இருந்தோம். இந்த பிரிட்ஜை தாண்டினதும் நம்ம கர்நாடகாவுக்கு வந்துட்டோம். இனி மேற்கொண்டு நம்ம பார்க்க போற 4 இடங்களுமே கர்நாடகால தாங்க இருக்கு. ஒரு ½ அன் அவர் டிராவல்லையே நாங்க அப்பண்ணாச்சாரியாருடைய வீடு இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த அப்பண்ணாச்சாரியார் தான் ஸ்ரீ ராகவேந்திரருடைய முதன்மையான சீடர்களுள் ஒருவரா இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலா குரு ஸ்ரீ ராகவேந்திரர் இங்க வந்திருந்த சமயத்துல இவரோட வீட்டுல தான் பல வருடங்கள் தங்கி இருந்தாராம். இந்த வீட்டுல குருராயர் படுத்து உறங்கிய இடத்த
பழமை மாறாம அப்படியே பாதுகாத்து நம்ம பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு எதுவும் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளாரையே நிறைய போட்டோ கேலரிஸும் இருக்குதுங்க. உள்ள சின்னதா ஒரு கோவில் இருக்கு. அங்க பக்தர்கள் தேங்காய் வாங்கி வச்சு வழிபடுறாங்க. இங்க இருந்து அடுத்ததா நாங்க ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிக்ஷாலயாங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். இப்ப நம்ம அப்பண்ணாச்சாரியாருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோங்க. இந்த அப்பண்ணாச்சாரியார் தான் ராகவேந்திரருடைய பிரதான சீடரா இருந்திருக்கிறாரு. இங்க அப்பண்ணாச்சாரியாருடைய சிலைய நம்ம பார்க்கலாம். துங்கபத்ரா நதிக்கரையில அமைஞ்சிருக்கிற இந்த இடத்தையும் புனித இடமா மெயின்டைன் பண்ணி பூஜிக்கிறாங்க. இங்கேயே பிக்ஷாலம்மான்னு ஒரு கோவிலும் இருக்குது. அங்கேயும் போய் வழிபட்டுட்டு அடுத்ததா நாங்க பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் மந்த்ராலயத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஸ்ரீ ராகவேந்திரர் மந்த்ராலயத்துல குடியேறதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து தவம் செஞ்சுதான் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் தரிசனம் கிடைச்சுதான். இங்க சுமார் 1/2 ஹவர்லயே சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததா இங்க இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு நடந்தே கிளம்பிட்டோம். ஆன் தி வேல இருக்கிற பெட் ஸ்டோன்னு சொல்லப்படுற இயற்கையா உருவான இந்த பாறை அமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வாக்கிங்லயே நாங்க இந்த மகாலட்சுமி கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டோங்க. இது ஒரு குகை கோயில். பாறைகளுக்கு நடுவுல மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கிறாங்க. இங்கேயும் திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு டைரக்டா மந்த்ராலயம்க்கு ரீச் ஆயிட்டோம். அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த கீயை ரிட்டர்ன் பண்ணாதான் 500 ரூபா ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ரிட்டர்ன் பண்ணி தான் நாங்க இந்த மந்த்ராலயம் விட்டு கிளம்பும் போது டைம் சரியா 6 மணி இருக்குங்க. நாங்க இங்கிருந்து மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ரூட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்ச்ல இருந்து சுமார் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மந்த்ராலயம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தோம். பட் நாங்க போன நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன் ரூட் போற பஸ் இல்ல. வர்றதுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகும்னு விசாரிச்சப்போ சொன்னாங்க. வேற வழியே இல்லைன்னு மறுபடியும் ஷேர் ஆட்டோலயே ஏறி இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கோம். நாங்க இந்த மந்த்ராலயம் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எந்த ஒரு கடையுமே பார்க்கல. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற பஜார்லயே இறங்கி எங்களோட டின்னரையும் பார்சல் வாங்கிக்கிட்டு நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். ஹாய், நாங்க இப்ப மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க இருந்து குட்டிக்கு அன்ரிசர்வ்ல போயிட்டு அங்க இருந்து ரிசர்வேஷன் ட்ரெயின்ல ஏறி சென்னைக்கு போறோம். பாய். ஏன் இப்படி பிரேக் பண்ணி டிக்கெட் போட்டிருக்கிறோம்னா, எங்களுக்கு சென்னைக்கு டைரக்ட் ட்ரெயின் நைட்டு 12:30 மணிக்கு தான். அந்த ட்ரெயின் மறுநாள் காலையில 10:45 தான் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். ஸோ தேவையில்லாம ஆஃபீஸ்க்கும் பசங்க ஸ்கூலுக்கும் லீவ் போட வேண்டியது இருக்கும். அதனால தான் குத்தி வரைக்கும் இங்கிருந்து அன்ரிசர்வ் ட்ரெயின்ல போயிட்டு அங்கிருந்து நைட்டு 11:20க்கு ஹைதராபாத்லேருந்து வர ட்ரெயின்ல ஏறி சென்னை சென்ட்ரல் ரீச் ஆக போறோம். இந்த ட்ரெயின் காலையில 7 மணிக்கெல்லாம் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறதால தேவையில்லாம லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே இங்க ஸ்டே பண்ணாம 1 டே ட்ரிப்பா மந்த்ராலயம் வரீங்கன்னா ஒன்னு ஈவினிங் 6:20க்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்புற மும்பை எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஏர்லி மார்னிங் மந்த்ராலயம் ரீச் ஆயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு மதியம் 12:10க்கு வர ட்ரெயின்ல ஏறி சென்னை ரீச் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னா காலையில 6:20க்கு சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் ஏறி ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் மந்த்ராலயம் ரீச் ஆயிட்டு தரிசனத்தையும் முடிச்சுட்டு நைட்டு 12:30 மணிக்கு ட்ரெயின்ல கூட ஏறி சென்னை ரீச் ஆயிடலாம். சரி, இப்போ இந்த மந்த்ராலயம் ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிற பட்ஜெட்டை விளக்கமா பார்க்கலாம். திருவள்ளூர்ல இருந்து மந்த்ராலயம் போக ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 340 ரூபாய். மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு போக ஷேர் ஆட்டோல ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். எங்க ஃபேமிலிக்கு ரூம் ரெண்டா 500 ரூபாய் ஆச்சு. அடிஷ்னலா அந்த 5 கோயிலுக்கும் ஷேர் ஆட்டோல சுத்தி பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வாங்கினாங்க. மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் போக ஷேர் ஆட்டோல ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வாங்கினாங்க. மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷன் டு குத்தி ரயில்வே ஸ்டேஷன் அன்ரிசர்வ் டிக்கெட்டா 60 ரூபாய். குத்தி ரயில்வே ஸ்டேஷன் டு சென்னை சென்ட்ரல் ரிசர்வேஷன் டிக்கெட்டா 275. இவ்வளவுதாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. எங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மந்த்ராலயத்துக்கு வந்திருக்கோம். வந்த முதல் தடவையே ரொம்பவே மன நிறைவோடவும் திருப்தியாவும் சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு நிறைவா வீட்டுக்கு கிளம்புறோம்.
நீங்களும் கண்டிப்பா இந்த மந்திராலயத்துக்கு வந்து இங்க இருக்கிற ராகவேந்திர தரிசிச்சு அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. ஸ்ரீ ராகவேந்திரர் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.